வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து பைத்தானை லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பைத்தான் நம்பர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? டேட்டா டைப்ஸில் இருக்கக்கூடிய பைத்தான் நம்பர்ஸில் வந்து 3 நியூமரிக் டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த நம்பர் டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து இன்டீஜர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்டீஜர் அப்படிங்கிறது வந்து முழு எண்கள்ங்கிறது 1 2 3 4. ஸோ இது எல்லாமே வந்து முழு எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஃப்ளோட்டு டைப் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, மிதவை எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். மிதவை எண்கள்ங்கிறது வந்து பாயிண்ட் வச்சு டெசிமலுக்கு அடுத்து அந்த 1.0 1.0.2. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸ். ஸோ அந்த கால்குலேஷன்ஸில் எக்ஸாக்ட் வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃப்ளோட் வேல்யூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது 5/2 அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னு வச்சுங்க, 5/2 அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும், 2.5 அப்படிங்கிறது ஆன்சர் வரணும். அது வந்து மிதவை எண். அதை வந்து இன்டீஜர் என்ன கொடுத்தோம்னா அது வந்து 2 அப்படிங்கிறது எடுத்துக்கும். இப்போ 2.75 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது 3ன்னு எடுத்துக்கும், முழு எண்களாக எடுக்கும்போது, இல்லைங்களா? ஸோ இது கணிதம், நம்ம கணக்கில் வந்து இது நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ பாயிண்ட் வேல்யூ யூஸ் பண்ணும்போது எக்ஸாக்டான வேல்யூ என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்காக ஃப்ளோட் யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வந்து ரியல் நம்பர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இமேஜினரி பார்ட். ஸோ ரியல் ப்ளஸ் இமேஜினரி ரெண்டும் கலந்தது தான் வந்து காம்ப்ளெக்ஸ். அது என்னப்பா இமேஜினரி, கற்பனை. ஸோ கற்பனையாக இந்த இடத்துல இந்த எண் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிறதுக்கு பேர் தான் வந்து இப்போ XYZ எல்லாம் நம்ம மேக்ஸில் நிறையவே யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம 6th நிறையா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறது அதுதான். சரிங்களா? தெரியாதவங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரியல் பார்ட்டும் ப்ளஸ் அடிஷ்னலாக அது கூட இமேஜினரி பார்ட்டும் இருக்கிறது தான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா? ஸோ வேரியபிள்ஸ் ஆஃப் நியூமரிக் டைப்ஸ் ஆர் கிரியேட்டட் வென் யூ அசைன் அ வேல்யூ டு தெம். அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வேரியபிள்ஸ்குள்ளே நியூமரிக் டைப்பை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணும்போதே, அசைன் பண்ணும்போதே அந்த டேட்டா டைப் வந்து க்ரியேட் ஆகிடும். சரிங்களா? x=1 அப்படின்னு நீங்கள் அந்த 1 வேல்யூவை நீங்கள் எக்ஸுக்கு அசைன் பண்ணும்போது அந்த எக்ஸ் வந்து இன்டீஜர் வேரியபிளாக மாறிடுது. சரிங்களா? அப்போது y=2.8 அப்படின்னு இருக்கிறப்போ இது வந்து ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் அது ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடுது. அடுத்து 1j z=1j அப்படின்னு நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸாக அதுவே எடுத்துக்கும். ஸோ டேட்டா டைப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட் பண்ணிக்குது. பைத்தான் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து செட்டிங் த டேட்டா டைப், கெட்டிங் த டேட்டா டைப், ஸ்பெசிஃபை த டேட்டா டைப்புங்கிறத டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துருக்கோம் பைத்தான் டேட்டா டைப்ஸில். ஸோ அது பார்க்காதவங்க வீடியோ வந்து முன்னாடி இருக்குது, அதை நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, டு வெரிஃபை த டைப் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் இன் பைத்தான் யூஸ் த டைப் ஃபங்க்ஷன். ஸோ டைப் ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறது முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டைப் ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேரியபிளோட டைப் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது, ஸோ எக்ஸோட டைப் என்ன, இன்ட்டு. சரிங்களா? எக்ஸோட டைப் வந்து இன்ட்டு, ஒயோட டைப் வந்து ஃப்ளோட்டு, இசட்டோட டைப் வந்து 1j. சரிங்களா? ஸோ இன்ட்டுனா என்ன, இன்டீஜர். ஆல்ரெடி சொன்னது, ஹோல் நம்பர், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வித்தவுட் டெசிமல்ஸ் ஆஃப் அன்லிமிட்டெட் லென்த். சரிங்களா? லென்த் வந்து அன்லிமிட்டெட். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? இன்டீஜர் அப்படின்னா இஸ் அ ஹோல் நம்பர். சரிங்களா? ஹோல் நம்பருங்கிறது முழு எண் அப்படிங்கிறது தான் வந்து ஹோல் நம்பர். அது வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ அதாவது 1 2 3 அப்படிங்கிறது பாசிட்டிவ், -1 -2 -3ங்கிறது நெகட்டிவ். ஸோ அது வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், வித்தவுட் டெசிமல்ஸ். சரிங்களா? வித்தவுட் டெசிமல்ஸுங்கிறது என்ன, பாயிண்ட் வச்சு வராதது வந்து இன்டீஜர் நம்பர். சரிங்களா? 1 பாயிண்ட் அப்படின்னு பாயிண்ட் வச்சுட்டோம் அப்படின்னாவே அது வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அன்லிமிட்டெட் லென்த்துங்கிறது இப்போ வந்து லேக்ஸு, க்ரோர்ஸு, பில்லியன்ஸு, ஸோ அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நம்பர்ஸை வந்து நம்ம எவ்வளோ அன்லிமிட்டெட் லென்த்துக்கு நம்ம நம்பர்ஸை யூஸ் பண்ண முடியும் பைத்தான் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ C++லாம் பார்த்திங்கன்னா லாங் இன்ட்டு, ஷார்ட், ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம மென்ஷன் ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இன்டீஜர் பொறுத்த வரைக்கும் இன்ட் அப்படின்னு இது பண்ணிட்டாவே அது இன்டீஜர் ஹோல் நம்பர். சரிங்களா? அடுத்து வந்து ஃப்ளோட் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். அதிலே வந்துருச்சு மிதவை எண்கள், மிதவை. சரிங்களா? ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் இஸ் அ நம்பர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் கண்டெய்னிங் 1 or more டெசிமல்ஸ். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி, ஸோ ஃப்ளோட் நம்பருங்கிறது 1.0.2
அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்றது, அந்த பாயிண்ட் நம்ம வச்சிட்டோம்னாவே அது ஃப்ளோட்டிங் நம்பர் ஆகிடும். அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இன்டீஜர் நம்பரில் எப்படி அதே மாதிரியே தான் ஃப்ளோட் நம்பரில் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நம்பர்ஸ். சரிங்களா, 1 or more டெசிமல்ஸில் இருக்கிறது அது வந்து ஃப்ளோட் நம்பர். ஸோ கீழே இருக்க எக்ஸாம்பிளை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து ஃப்ளோட் கேன் ஆல்சோ பி சயின்டிஃபிக் நம்பர்ஸ் வித் அண்ட் இ. ஸோ நீங்கள் நான் காம்ப்ளெக்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ 1J 1I 1X அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் காம்ப்ளெக்ஸ். பட்டு ஃப்ளோட்டில் வந்து ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா இ. சரிங்களா, சயின்டிஃபிக் நம்பர்ஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போது இ யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இ யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பவர் 10 power 10 அப்படின்னா அது வந்து இன்னு மென்ஷன் பண்ணி மேலே இந்த 100 எழுதும்போது அது அந்த பவரை குறிக்குது. சரிங்களா, ஸோ அப்போ அந்த ஃப்ளோட்டில் இ யூஸ் பண்ணாங்கன்னா இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடையாது, இது கம்பல்சரி ஃப்ளோட் நம்பர் தான். சரிங்களா, அந்த இஐ நம்ம யூஸ் பண்ணுறோம் சயின்டிஃபிக் கால்குலேஷனில். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் ரிட்டன் வித் ஜே ஆஸ் த இமேஜினரி பார்ட். சரிங்களா, ஸோ பைத்தானில் ப்ரிஃபிக்ஸ்டாகவே நம்ம என்ன பண்ணுறோம், இமேஜினரி பார்ட்டை வந்து ஜேன்னு மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு 3 + 5J அப்படின்னு மென்ஷன் பண்ணோம்னா இது நமக்கு ஒரு சமன்பாடு, ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா, y ஈக்குவல் டு 5J, z ஈக்குவல் டு -5J. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைப் கன்வர்ஷன். இப்போ வந்து நம்ம இன்ட் டைப்பு, ஃப்ளோட்டு டைப்பு, காம்ப்ளெக்ஸ் டைப் இது எல்லாமே வந்து டேட்டா டைப், நியூமரிக் டைப்ஸ். ஸோ இந்த டைப்பை வந்து யூ கேன் கன்வெர்ட் ஃப்ரம் ஒன் டைப் டு அனதர். சரிங்களா, நீங்கள் வந்து ஒரு டைப்பை வந்து இன்னொரு டைப்பாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இன்டீஜர் டைப்பாக இருக்கக்கூடியதை ஃப்ளோட்டாகவும், ஃப்ளோட்டாக இருக்கக்கூடியதை வந்து நீங்கள் இன்டீஜராகவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்பிள் மூலிமா பார்க்கலாம். இப்போ கன்வெர்ட் ஃப்ரம் ஒன் டைப் டு அனதர். இப்போ x ஈக்குவல் டு 1 அது வந்து இன்ட்டு, அது எல்லாமே நல்லாவே தெரியும். சரிங்களா, முழு எண். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா y ஈக்குவல் டு 2.8 அது வந்து ஃப்ளோட் நம்பர். சரிங்களா, 2.8ங்கிறது ஃப்ளோட் நம்பர், மிதவை எண். z ஈக்குவல் டு 1J இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்வெர்ட் ஃப்ரம் இன்ட் டு ஃப்ளோட் அப்படின்னா x வந்து இன்ட்டு, அதை வந்து நான் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா டைப் காஸ்டிங் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம் அந்த டேட்டா டைப்பை. ஆல்ரெடி நம்ம டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணுறதை பற்றி லாஸ்ட் வீடியோவில் படிச்சிருந்தோம். ஸோ ஃப்ளோட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஏல ஸ்டோர் பண்ணும்போது எக்ஸ் வேல்யூவை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி ஏக்குள்ளே ஸ்டோர் பண்ணிடும். சரிங்களா, அதே மாதிரி கன்வெர்ட் ஃப்ரம் ஃப்ளோட் டு இன்ட், ஃப்ளோட் வேல்யூவை நம்ம இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஒயில் வந்து இன்ட் வேல்யூ இருக்குது. சரி, இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, இதில் ரன் பண்ணி என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாருங்கள், இப்போது z ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் 1. சரிங்களா, 1J இந்த இடத்துல வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து 1J தான் வரணும் இந்த இடத்துல. சரிங்களா, 1J. சரிங்களா, இல்லை ஓகே, காம்ப்ளெக்ஸ் ஆஃப் 1. இப்போ நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா int ஆஃப் 2.8 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு என்னவா ஸ்டோர் ஆகுது, 2வாக ஸ்டோர் ஆகுது. பார்த்தீங்களா, இப்போ x ஈக்குவல் டு ஃப்ளோட் 1 அப்படின்னா 1 வந்து எனக்கு 1.0வாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஒயில் வந்து 2.8 நான் இன்ட்டாக ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா 2.8 வந்து அந்த ஹோல் நம்பர் மட்டும் எடுத்துக்கிச்சு, 2 எடுத்துக்கிச்சு. இசட்டில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து 1Jன்னு இருக்குது. ஸோ நான் இசட்டுக்குள்ளே காம்ப்ளெக்ஸ் நான் வந்து ஓகே ஃபஸ்ட்டு இருந்ததே கரெக்டு தான், நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ 1 வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாற்றணும் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். ஸோ 1 வந்து நான் காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாற்றும்போது 1Jவாக மாறிடுது. சரிங்களா, 1 + 0Jவாக மாறிடுது. அப்போ 0 × J வந்து 0. ஸோ நமக்கு ஆன்சர் 1 தான் கிடைக்கும். ஸோ அந்த இதுபடி பைத்தானே வந்து டைப் கன்வர்ஷன் பண்ணிக்குது. சரிங்களா, ஸோ நம்பர் டைப்ஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் நம்பர். Python does not have a random function to make a random number, but Python has a built-in module called random that can be used to make random numbers. அதாவது
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா. இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் பற்றி முன்னாடி மெத்தட்ஸ் எல்லாம் அப்பர் லோவர் ஸ்ட்ரிங்லலாம் படித்தோம். அப்பர் கன்ஸ்ட்ரக்டர் லோவர் கன்ஸ்ட்ரக்டர்லாம் போட்டோம்னா என்ன ஆகும்னா அந்த ஸ்ட்ரிங்கை வந்து அப்பர் கேஸாக மாற்றும், பெரிய கேபிட்டல் லெட்டராக மாற்றும். லோவர்னு போட்டோம்னா சின்ன ஸ்மால் கேஸாக மாற்றும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் ரேண்டம் நம்பர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்மகிட்ட கிடையாது. ரேண்டம் நம்பருங்கிற மெத்தடு வந்து நம்மகிட்ட கிடையாது. இப்போ ரேண்டம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டோம்னா ரேண்டமாக நம்பர் எடுத்துக்குமா அப்படின்னா அந்த ப்ரொவிஷன் வந்து பைத்தானில் கிடையாது. ஸோ நம்ம ரேண்டம் நம்பர் வேணும் அப்படின்னா பில்டின் மாடியூல் நம்மக்கிட்ட இருக்குது. சரிங்களா, மாடியூலாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து தேவையான சமயத்தில் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இருக்க எக்ஸாம்பிள் பாருங்கள். இம்போர்ட் ரேண்டம் அப்படின்னு நான் இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் பிரிண்டில் ரேண்டம் டாட் ரேண்ட் ரேஞ்ச் 1 to 10 1,10 அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு இதில் ரேண்டம் நம்பர்ஸை ஷோ பண்ணும். இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். இது என்னங்கிறது பாருங்கள். பைத்தான் does not have a random function to make a random number, but Python has a built-in module called random. சரிங்களா. ஸோ இதை தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இதை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், நான் இம்போர்ட் ரேண்டம் கொடுக்குறேன். ஸோ ரேண்டம் டாட் ரேண்ட் ரேஞ்ச் 1 to 10க்குள்ளே ஏதாவது ஒரு ரேண்டம் நம்பர் இது பண்ணோன்னா அது வந்து 1 அப்படின்னு காட்டுச்சு. இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன் 2. சரிங்களா. ஸோ நான் ஒவ்வொரு தடவை ரன் பண்ணும்போதும் அது ஆட்டோமேட்டிக்காக ரேண்டமான ஒரு நம்பரை வந்து காட்டும். இப்போ 1 காட்டுச்சு, 2 காட்டுச்சு, இப்போ 7 காட்டுது. ஸோ இந்த 1 to 10 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறத ரேண்டமாக ஏதாவது ஒரு நம்பரை வந்து அது காட்டும். ஸோ இதுதான் வந்து ரேண்டம் பில்டின் மாடியூல். சரிங்களா. இது ஃபங்க்ஷன் கிடையாது, மாடியூல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணோன்னே அந்த ஃபங்க்ஷன் வந்து வேலை செய்யும். பட் இது ஃபங்க்ஷன் கிடையாது, இது ஒரு மாடியூல். மாடியூலை வந்து நம்ம எப்படி பிரிண்டில் வந்து ரேண்டம் டாட் அதில் வந்து ரேண்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம கொடுத்து அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து 1,10 அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ இன்னும் ரேண்டம் மாடியூல் ரெஃபரன்ஸ் யூ வில் லேர்ன் மோர் அபவுட் த ரேண்டம் மாடியூல். ஸோ நம்ம மாடியூல் ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளோட இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பைத்தானோட நம்பர்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இன்ட்டு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் இதை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து எப்படி கன்வர்ஷன் பண்ணலாம், அதாவது டைப் கன்வர்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரேண்டம் நம்பர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கம்பல்சரி இந்த பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் ஏதாவது வீடியோஸ் நியூவாக போடும்போது உங்களுக்கு உடனடியாக அப்டேட் வந்து கிடைக்கும். சரிங்களா. ஸோ இந்த கோர்ஸை நம்ம சீக்கிரமாக ஈஸியாக தமிழ்லேயே கற்றுக்க முடியும். இந்த சேனல் டெவலப் ஆகிறதுக்கு நீங்கள் எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.